Hello friends, welcome to Shakti's Recipes. நம்ம இன்னைக்கு கார பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல கொஞ்சமா ஆயில் விட்டு அதுல கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இத போட்டு இது லைட்டா கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் ஆனியன், கொஞ்சம் ஜிஞ்சர், சால்ட் இது மூணையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதனால இந்த மாதிரி ஃப்ரை ஆயிட்டு வரும்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையும் இதில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் ஆற விட்டுடலாம். அந்த டைமில் நம்ம பணியார மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது இந்த இட்லி மாவை நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பவுலில் ஒரு 1/2 பவுல் அளவுக்கு மட்டும் நான் பணியாரத்துக்கு கலக்க போகிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஐட்டம்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த டைமில் இதில் சால்ட் ஆட் பண்ணணும். நான் ஏற்கனவே இட்லி மாவில் சால்ட் ஆட் பண்ணனால இதில் சால்ட் ஆட் பண்ணல. நீங்கள் சால்ட் ஆட் பண்ணலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் பணியாரக்கல் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இந்த பணியார மாவை ஒரு குழிலையும் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. ஸோ இதை இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் பெரட்டி விட்டுட்டே இருந்துட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எடுத்திங்கன்னா இது நல்லா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஈவினிங் டைமில் டீ ரெடி பண்ணுறதுக்குள்ளார இட்லி மாவு இருந்தால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.